தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள புண்ணிய பூமிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கது சுருளி தீர்த்தம். சுருளி தீர்த்தம் என்பது சாதாரண மலை பகுதி அல்ல. முக்கோடி தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. சித்தர்கள் வாழ்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த பகுதி சுற்றுலா பயணிகளையும் பக்த கோடிகளையும் வரவேற்று பல லட்சம் மக்களை ஈர்க்கும் இந்த வண்ணமயமான சுருளிமலை புனித பக்தர்களுக்கு புண்ணிய பூமியாய் காட்சியளிக்கின்றது. இந்த காட்சிகள் எல்லாம் சுமார் 2 கிலோமீட்டருக்கு முன்பாக அமைந்துள்ளது. ஆனால் சுருளி தீர்த்தத்திற்கு உள்ளாக செல்லும் பொழுது நம்மை வரவேற்பது குப்பை கூளங்களும் முகம் சுளிக்க வைக்கும் காட்சிகளும் தான். இந்த காட்சிகளை அகற்றிவிட்டு புனிதம் குறையாமல் அந்த சுருளி தீர்த்தத்தை பராமரிக்க தீர்த்தம் அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது. இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும் பஞ்சாயத்துகளுக்கு நன்றி. இதுவரை நாம் ரம்மியமான சுருளி தீர்த்தத்தை பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுதுதான் சுருளி தீர்த்தத்திற்கு உள்ளாக செல்ல இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இட நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் சுருளி தீர்த்தம். இதுபோன்று சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நிறுத்திவிட்டு மக்கள் கடுமையான குப்பை கூலங்களை கடந்துதான் சுருளி தீர்த்தத்திற்கு வர வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் உணவு அருந்திவிட்டு குப்பைகளை ஆங்காங்கே போட்டுவிட்டு சென்ற காட்சிதான். இது செக் போஸ்ட். இந்த பகுதியிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தீர்த்தம் இருக்கிறது. தீர்த்தத்திற்கு முன்பாக 2 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு காட்சி அளிக்கின்றது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதி அருவி பகுதியாகும். இது முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிறார்களும் இளைஞர்களும் இங்கே தூய்மை பணி செய்வதற்காக தீர்த்தம் அறக்கட்டளை சார்பாக அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். தன்னார்வலர்களான இவர்கள் இதுபோன்று பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருந்த அந்த மாணவர்கள் இளைஞர்களைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழகு ஜிம் என்ற ஒரு நிறுவனம் சுமார் 6000 இளைஞர்களை அரசு ஊழியர்களாக ஆக்கி அழகு பார்த்த அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு அழகேசன் அவர்கள் தலைமையில் இங்கே இந்த அணியினர் வந்திருக்கின்றார்கள். நமது தீர்த்தம் அறக்கட்டளை அழைப்பின் பேரில் வந்திருக்கும் இந்த இளைஞர்கள் வந்தவுடன் தங்களது பணியை துவங்கிவிட்டார்கள். 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு செக்போஸ்ட் முன்புறமாக ஒரு அணியும், நீர்நிலைகள் அந்த பகுதியில் ஒரு அணியும், கோவில் வளாகத்தில் ஒரு அணியும், வனத்துறை அருகில் உள்ள அந்த பகுதிகளில் ஒரு அணியுமாக 4 அணிகள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அணியும் சிறப்பான முறையில் செயல்பட்டு தங்களது பணியை துவக்கிவிட்டார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியில் திரு இ. பாஸ்கரன் அவர்கள் தேனி மாவட்ட சுற்றுலாத்துறை மேம்பாட்டு அலுவலர் அவர்கள் வருகை புரிந்து எமது தீர்த்தம் அறக்கட்டளையின் அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்திருக்கின்றார். இன்று அவருடைய வருகையால் அனைத்து இளைஞர்களும் தன்னார்வலர்களும் பெருமிதம் கொண்டனர். குறிப்பாக தீர்த்தம் அறக்கட்டளையின் அழைப்பை ஏற்று வந்த திரு இ. பாஸ்கரன் அவர்கள் மிகவும் புத்துணர்வோடு நிகழ்ச்சி முடியும் வரை
தொடர்ந்து ஆலோசனைகளும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகளை பற்றியும் நிறுவனர் திரு TKS உதயகுமார் அவர்களிடம் உரையாடி கொண்டே ரொம்பவும் உற்சாகமாக நிகழ்வு முடியும் வரை உடனிருந்து சிறப்பித்தார். இந்த இளைஞர்கள் சிறார்கள் ரொம்பவும் அற்புதமாக இந்த நிகழ்வு சிறக்க தேவையான அனைத்து உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கி களப்பணியாற்றினர். யாரும் உத்தரவு போட வேண்டும் என்று காத்திராமல் தங்கள் கண்ணில் படும் அத்தனை குப்பைகளையும் நெகிழிகளையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து சுருளி தீர்த்தத்தை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்ட காட்சியினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு அரம்சை அமைப்பை சார்ந்த திரு அன்புராஜா அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களோடு உற்சாகமாக களப்பணியாற்றியமே உண்மையில் நெகிழ்வான விஷயமாக கருதுகின்றோம். பல்வேறு இடையூறுகளுக்கு இடையில் இந்த இளைஞர்கள் இங்கே வந்து சேர்ந்தனர். ஏனென்றால் அதிகாலை முதல் ஒவ்வொரு அவர்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து இங்கு வந்து சேரும் வரை பல்வேறு சிரமங்கள் இருந்தது. அத்தனை சிரமங்களையும் கடந்து வந்து இந்த இளைஞர்கள் மிகவும் உற்சாகமாக இங்கே பணியாற்ற தயாராகி அணி அணியாக பிரிந்து செல்லும் காட்சியினை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதுபோன்று 2 டிராக்டர் நிறைய குப்பைகளை இன்று அள்ளிவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு களத்தில் இவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் இங்கே வந்த சக பத்திரிகையாளர் நண்பர்கள் என அனைவருமே இந்த நிகழ்வில் பங்கேற்று அனைவரும் தங்களால் இயன்ற வேலைகளை இந்த இளைஞர்களோடு சிறார்களோடும் செய்து சிறப்பித்த காட்சியினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிறுவர்களுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பற்றிய தெளிவான விளக்கங்களையும் இந்த நிறுவனத்தை சார்ந்த சில அதிகாரிகள் வழங்கினார்கள். அதன் மூலம் அவைகளை தரம் பிரித்து எப்படி மக்கும் குப்பைகளையும் மக்காத குப்பைகளையும் பிரித்தெடுப்பது என்பன்ற பல விஷயங்களை இந்த இளைஞர்கள் குழுவாக தெரிந்து கொண்டார்கள். தற்பொழுது இந்த நிறுவனத்தின் மிக முக்கியமான அணியினர் இங்கே கலந்து ஆலோசித்து சில வேலைகளை முடுக்கிவிடும் பணியினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். TKS உதயகுமார் அவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அவர்தான். அவருடைய மூதாந்தையர்கள் கம்பத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சுகாதார பணியை மேற்கொண்டு தேனி மாவட்டமே இன்றும் பயனடையும் வகையில் செய்து கொடுத்தார்கள். அதேபோன்று மற்றொரு நிகழ்வாக தீர்த்தம் அறக்கட்டளை மூலம் இங்கே வரக்கூடிய பல மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் முகம் சுளிக்காமல் இங்கிருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தீர்த்தங்களை பெற்று செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தீர்த்தம் அறக்கட்டளையை திரு TKS உதயகுமார் அவர்கள் நிறுவியுள்ளார். அவர் சில வார்த்தைகளை பேசிட நாம் கேட்டுக்கொண்டோம். இதோ அவர் பேசுகிறார். கூடிய வரவேற்பனை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதாரணமாக எந்த ஒரு பொருளும் அந்தந்த இடங்களில் இருக்கும்போது அந்த இடத்தின் தூய்மையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் தான் அந்த இடத்தினையும் அந்த இடத்தில் உள்ள பொருட்களையும் மதிப்பு மிக்கதாக
ஆகின்றது. சாதாரணமாக ஒரு துளி மழை நீர் என்பது மழை நீர் துளியாகும் போது துளியாகவும், ஓடை போகும்போது ஓடை நீராகவும், ஆற்றில் போகும்போது ஆற்று நீராகவும் இருந்தாலும் கூட கோயிலில் பிரசாதமாக கொடுக்கும்போது அது தீர்த்தமாகத்தான் கருதப்படுகின்றது. அந்த தீர்த்தம் பொதுவாக நாம் மனம் ஒப்பி ஆண்டவனை நினைத்து நாம் அதை அருந்தும் போது நமக்குள்ள பலன்களை கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாகும். அதுபோல் நாம் உலகத்தில் அண்டத்தில் விழுகக்கூடிய ஒவ்வொரு துளி நீரும் தீர்த்தமாகவே கருதப்பட வேண்டும் என்றும் எண்ணத்துடன் நீர்நிலைகளில் உள்ள தூய்மை பணிகளை செய்து நீர்நிலைகளையும் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் உள்ள வழிபாட்டு தலங்களையும் நீர்நிலைகளில் உள்ள வழிபாட்டு தலங்களை வழிபட வரும் அனைத்து பயணிகளையும் சுற்றுலா வரும் பயணிகளையும் மகிழ்விக்க வேண்டும் என்னும் நோக்கத்துடன் இந்த ஒரு தீர்த்த அறக்கட்டளையின் சார்பாக தூய்மைப்படுத்தும் பணியினை இன்று ஆரம்பித்து உள்ளோம். இந்த ஆரம்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அரசு சார்பில் அதிகாரிகளுக்கும், அனைத்து பஞ்சாயத்து, ஊராட்சி, முனிசிபாலிட்டி அலுவலகங்களில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும், அலுவலகங்களில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் எங்களின் தீர்த்த அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வு இனி மேற்கொண்டு தொடர்வதற்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய பணி முழுமையாக நடப்பதற்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டுகொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களின் உரைக்கு பின்பாக களப்பணி தொடர்ந்து நடைபெற்றது. இன்ற துவக்க விழா நிகழ்ச்சியில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த நிகழ்வுக்கு முன்பாக ஐயா அவர்களின் மகன் சென்னையில் உள்ள சுகாதார அமைப்பு அதிகாரிகளையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் சந்தித்து இந்த திட்டத்தை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு தேவையான ஆலோசனைகளை பெற்று வந்த விஷயங்களையும் குழுவினருடன் பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்வில் பாஸ்கரன் அவர்கள், அதாவது மாவட்ட சுற்றுலா மேம்பாட்டுத்துறை அலுவலர் அவர்கள் வருகை புரிந்தது முத்தாய்ப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் சுருளி தீர்த்தம் ஒரு சுற்றுலா அலுவலகமோ அல்லது அவர்களுக்கான பணிகளோ துவங்கப்படாத சூழலில் அவர் இங்கே பார்வையிட்டு ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையும் இங்கிருக்கின்ற குழுவினரோடு பகிர்ந்து கொண்டார். மாவட்ட குழு உறுப்பினர் திரு தமயந்தி அவர்கள் பங்கேற்றது மிகவும் முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். அவர் முன்பு இதே பகுதியை சார்ந்தவர் மட்டுமல்ல, ஊராட்சி மன்றத்தின் ஒத்துழைப்போடு பல்வேறு திட்டங்களை இங்கே வழங்கிட தேவையான ஏற்பாடுகளை செய்வதாக உறுதி அளித்துள்ளார். அதே போன்று இந்த நிகழ்விற்கு மிக மிக முக்கியமாக ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் என்ற முறையில் மொக்கப்பன் அவர்கள், கருணாகமத்தன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும், திருமதி நாகமணி வெங்கடேசன் அவர்கள், சுருளிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவி அவர்களையும் நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும். அதற்கு முன்பாக கலெக்டர் நிகழ்வு முடிந்து உடனே மறுநாளே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக அவர்களுக்கு நமது அறக்கட்டளை நிச்சயமாக கடமைப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த நிகழ்வில் நாம் முக்கியமாக சொல்ல வேண்டியவர்கள் என்றால், திருமதி உதயச்சந்திரிகா மற்றும் திருமதி இந்திராணி அவர்களை சொல்லலாம். இவர்கள் இருவரும் கம்பம் ஊராட்சி ஒன்றிய அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் தலைவிகளாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் அனைத்து 5 கிராம ஊராட்சி தலைவிகளையும் ஊராட்சி
கூட்டமைப்பு தலைவர்களையும் அழைத்து வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்காக இந்திராணி மற்றும் அவருடைய சகாக்களுக்கு நாம் நன்றி பாராட்டுகின்றோம். இந்த நிகழ்வை மிக மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்க ஒத்துழைப்பு தந்த நண்பர் அரம்சை அன்புராஜா அவர்களையும், அதேமாரி ஆசிரியர் பாண்டியன் அவர்களையும் நாம் நிச்சயமாக கௌரவிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். அதேபோன்று சுருளிப்பட்டி சங்கமம் அறக்கட்டளை சார்பாகவும் அதன் நிறுவனரும் பங்கேற்று சிறப்பித்தார். இன்னும் அநேக நண்பர்களை சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் அதற்கு நேரமில்லை. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பித்த இந்த அறக்கட்டளை குழுவினருக்கு நமது அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை கூறினாலும், தொடர்ந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 15 அடுத்த களப்பணிக்கு தயாராகுங்கள், அந்த பணி மிகவும் சவாலானதாக இருக்கும் என்று அதற்கு தயாராகுமாறும் திரு உதயகுமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்து இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சி நிறைவாக அனைவருக்கும் உணவு வழங்கி வந்திருந்த அனைத்து பணியாளர்களுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பித்த இளைஞர்களுக்கும் சிறார்களுக்கும் உணவு ஐயா அவர்களின் குடும்பத்தாரே பரிமாறி மகிழ்ந்த காட்சியினை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டிய நபர் ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது திரு அழகேசன் அவர்கள்தான். முன்பே நான் குறிப்பிட்டது போன்று அவர் பல்வேறு சமூக பணிகளை செய்தாலும் நமது அறக்கட்டளையின் வேண்டுகோளை ஏற்று குறித்த நேரத்தில் அவருடைய மாணவர்களை, இளைஞர்களை அழைத்து வந்து சரியான ஒருங்கிணைப்பு பணியினை செய்து கொடுத்தார். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் பாட்டிருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அழகு ஜிம்ல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. அதே போன்று போடியில் இருந்து கூட சில ஆர்வலர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கம்பம் பகுதியில் இருந்து சில ஆர்வலர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அத்துணை பேருக்கும் நமது தீர்த்தம் அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இங்கே வரும் மக்கள் பக்தர்களாக வாருங்கள். இது புனிதமான தலம். இது சுற்றி பார்க்கும் சுற்றுலா தலம் அல்ல. சுற்றுலா தலங்களை நீங்கள் உங்களது மனமகிழ்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த புண்ணிய தலத்தை உங்கள் மன அமைதிக்காக பயன்படுத்துங்கள். இங்கே வரும் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த தண்ணீர் அல்ல, இது தீர்த்தம். தீர்த்தத்தில் நீங்கள் சோப்பு போட்டு குளிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் இன்னும் தீர்த்தத்தை பற்றி புரியவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த தீர்த்தத்தை நீங்கள் உங்களை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டாம். இந்த நீர் உங்களது தலைமேல் விழுகும் பொழுது உங்கள் மன அழுக்குகள் அகற்றப்படுகின்றன. அப்படி இருக்கையில் புற அழுக்கை அகற்றுவதற்கு நீங்கள் சகதியில் இருந்தா எழுந்து வந்தீர்கள்? நீங்கள் சுருளி தீர்த்தத்திலேயோ அல்லது இந்த ஆற்று பகுதியில் குளிக்கும் பொழுது சோப்புகளை அல்லது சாம்புகளை பயன்படுத்தவே வேண்டாம். ஏனென்றால் இது மூலிகை தண்ணீர். 15-20 கிலோமீட்டர் மூலிகை செடிகளோடு பயணித்து வந்திருக்கின்ற இந்த தீர்த்தத்தில் குளிக்க நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், மனம் ஒன்றுதானே. உங்கள் மன அமைதிக்கு இந்த தீர்த்தத்திற்கு வந்து பாருங்கள். இந்த தீர்த்த நிச்சயமாக எமது தீர்த்தம் அறக்கட்டளை சார்பாக புனிதமான இடமாக மேலும் மேம்படும் என்ற உறுதியை நாம் கூறிக்கொள்கின்றோம். எங்களது குடும்பத்தார் கம்பத்தில் ஒரு மிகப்பெரிய பணியினை செய்தார்கள். அது என்னவென்றால், அங்கிருக்கக்கூடிய சுகாதார மையம், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு
ஆஸ்பத்திரிக்கு நிலம் வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, 1973 1,00,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார்கள். இதன் மூலம் இந்த TKS குடும்பத்தாரின் மனதில் உள்ள எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் சுகாதாரத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்று வரை அவர்களது பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி வழங்கினார்கள், உதவினார்கள். ஆனால் தற்பொழுது நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த களத்தில் இதுவரை யாரும் சரியாக ஆடவில்லை. எனவே இவர்களோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம். இந்த புண்ணிய பூமியை தூய்மையான பூமியாக மாற்றும் அவர்களது முயற்சிக்கு நாம் தோளோடு தோள் நின்று சிறப்பிப்போம். இந்த சுற்றுலா தலமாக கருதி வரும் அனைத்து பக்தர்களையும் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இது சுற்றுலா தலம் அல்ல, புண்ணிய பூமி. இந்த பூமியில் நீங்கள் கால் பதிக்கும் பொழுதே ஒரு புனிதராக மாற வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை எங்கெல்லாம் போடுவது என்பதை இங்கே எழுதி வைத்திருக்கின்ற இடங்களில் போடுங்கள். அதே போன்று இந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்லும் பொழுது மனதில் உள்ள குப்பைகளை அகற்றிவிட்டு புனிதராக செல்லுங்கள். புண்ணிய பூமியில் தீர்த்தங்களை பெற்று இன்னும் உங்களது குடும்பங்களுக்கும் வழங்கி மனதில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தீர்த்தம் அறக்கட்டளை வேண்டுகோள் விடுக்கின்றது. வாருங்கள், நம்மால் முடியும் தீர்த்தத்தை. நண்பர்களே, மீண்டும் இதே போன்று தீர்த்தம் அறக்கட்டளையின் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ரா முத்துக்குமார சுவாமி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.